இந்திய துணைக்கண்டத்துல ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்க நம்முடைய முதலமைச்சர் ஒரு காரணமாக இருக்காரு. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்ப சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டது மட்டுமல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவிக்க முடியும், மாநில அரசுகள்லாம் அறிவிக்க முடியாதுன்றத ஓங்கி உரைத்தது முதலில் தமிழ்நாடு, தமிழக முதல்வர். இன்னைக்கு அவர் சொன்னதுதான் சரின்னு அந்த ஒன்றிய அரசை செய்ய வச்சார்ல, அதுக்குதான் பாராட்டு. இனிமேலு இந்த 75 வருட இந்திய வரலாற்றுல கவர்னர் கையெழுத்து போடாம அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மூலமாக மாநில அரசுகள் நிறைவேற்றக்கூடிய சட்ட மசோதாக்களை சுப்ரீம் கோர்ட் மூலமாக நிறைவேற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியது தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழக்கு. அந்த வழக்கின் மூலமா வெற்றி பெற்றிருக்காரு. அதை நம்ம பாராட்டுறோம். அதை நம்ம எல்லாரும் பெருமையாக சொல்றாங்க. அதெல்லாம் தப்பா? இப்ப குரியன் ஜோசப் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில இப்ப மாநில சுயாட்சிகளுக்கு மாநில அதிகாரங்கள் குறித்து ஒரு கமிட்டி உயர்மட்ட குழு போட்டுக்க இந்தியாவே வரவேற்குது. நயினார் நாகேந்திரன் எங்கேயாவது ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கெல்லாம் தினசரி ஒரு அறிக்கை கொடுக்கணும். அந்த அறிக்கையில திமுகவை விமர்சனம் பண்ணணும், முதலமைச்சரை திட்டணும். இதை தவிர எதுவுமே செய்யாத இந்த நபர்களை நாம என்ன கேட்கிறோம்? பார்லிமெண்ட்ல என்ன பாராட்டு?